உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வாடகை வீட்டுல இருக்கோம் அப்படின்னாலும் அதனுடைய வாஸ்தும் நமக்கான பாதிப்புகள் உண்டாகுமா? இது வந்துட்டு சொந்த வீடு வாடகை வீடு அப்படின்லாம் கிடையாது. வாஸ்துங்கிறது வந்துட்டு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ பஞ்சபூதங்களை நீங்க வந்துட்டு ப்ளீசிங் பண்ணாலே, அதுக்கு பரிகாரம் பண்ணீங்கனால இந்த வாஸ்து பிரச்சனைகள் வந்துட்டு சரியாயிடும். மூலையை மாத்துங்க, ஈசானி மூலையை மாத்துங்க, தென்கிழக்குல இது வைக்கக்கூடாது, வடகிழக்குல இது வைக்கக்கூடாது, தென்மேற்குல அது வைக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பொதுவாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலும் இல்லை வாடகை வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலும் எந்த ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு பசுமாடை எடுத்துன்னு போய் வச்சிங்கனாலே போகிறோம். உங்களுக்கு ஒரு வீடு வாங்க போறீங்க செய்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கலச பூஜை பண்ணிட்டு அதை சுற்றி ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுடுங்க, ஒரு 9 எலுமிச்சம்பழம். இப்போ உங்கள் வாசக்காலில் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னீங்கனாலே வீட்டில் வந்துட்டு வாஸ்து தோஷங்கள் வராது. அப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லலாம், சார் வீட்டில் இது போல் வாஸ்து தோஷம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? குபேரனோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க, வச்சுட்டு 4 மூலை இருக்குது பார்த்தீங்களா வீட்டில், அந்த 4 மூலையிலும் அகல் விளக்குல என்ன பண்ணுங்கன்னு காயின் எதனா போடுங்க. முச்சந்தி தெருக்கூத்துல இருக்கிறவங்க வந்துட்டு கோடீஸ்வரனா இருக்காங்க. கணவன் மனைவி குழந்தை தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு பால உபாசகர் கார்த்திக் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வாஸ்து பற்றின நிறைய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, இந்த வீடு எனக்கு செட் ஆகலை, இதில் ஏதோ ஒரு பேட் வைப்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பொதுவாக முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னாலும் அதனுடைய வாஸ்தும் நமக்கான பாதிப்புகள் உண்டாகுமா, இல்லை சொந்த வீட்டுக்காரங்களுக்கு தான் அந்த பாதிப்புகள் இருக்குமா? இல்லை மேடம், நல்ல அருமையான கேள்வி மேடம். ஆக்சுவலாக வாஸ்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்துட்டு சொந்த வீடு வாடகை வீடு அப்படின்லாம் கிடையாது மேடம். ஏன் அப்படின்னீங்கன்னா வாஸ்துனா ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். வாஸ்துங்கிறது வந்துட்டு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வாஸ்துங்கிறது வந்துட்டு பஞ்சபூதங்களை ஒருங்கிணைச்சு தான், நீர் நிலம் நெருப்பு காற்று பூமி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தது தான் வாஸ்து. ஸோ இப்போ என்ன இதில் ஏன் வந்துட்டு ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷியோ சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ பஞ்சலோகம் போடும்போது ரேஷியோ 20% இது சில்வர், 20% தங்கம், 8% அலுமினியம், அது போல் ரேஷியோ வரும் உங்களுக்கு. அப்போ இந்த பஞ்சபூதங்கத்தில் வந்துட்டு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், பூமி மண் நீர் நெருப்பு கல் இதெல்லாம், அப்போ இந்த ரேஷியோ வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ பஞ்சபூதங்களோட ரேஷியோ வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கனால இந்த குறைபாடு வந்துட்டு கம்மியாகும். அதுதான் வாஸ்து. வாஸ்துனா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க வாஸ்துனா. வாஸ்துங்கிறது நத்திங், இட்ஸ் கால்டு பஞ்சபூதம், அவ்வளோதான். பஞ்சபூதத்தோட அதிபதி தான் வாஸ்து. வாஸ்துவோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள் தான். ஸோ பஞ்சபூதங்களை நீங்கள் வந்துட்டு ப்ளீசிங் பண்ணாலே, அதுக்கு பரிகாரம் பண்ணீங்கனால இந்த வாஸ்து பிரச்சனைகள் வந்துட்டு சரியாயிடும் உங்களுக்கு. ஓகே சார், அதே மாதிரி ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரூம் இந்த திசையில் இருக்கணும், கிச்சன் இந்த திசையில் இருக்கணும், படிக்கட்டு இப்படி இருக்கணும்ன்ற ஒரு நார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஒரு மனை வாங்கணும் அப்படின்னாலும் அதுவுமே நம்ம பார்த்து தான் வாங்கணுமா? ஆமாம் மேடம், கண்டிப்பாக. என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம ஒரு பொருளை வாங்குறோன்னும் போது நம்ம ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெஸ்ஸாக கூட இருக்கட்டும், அதை நம்ம போய் செலக்ட் பண்ணுறோமா இல்லையா. ஸோ நீங்கள் கடைசி மட்டும் வாழ்க்கையை எங்கே செலவழிக்க போகிறீங்கன்னா அந்த வீட்டில் தான் செலவழிக்க போகிறீங்க. அது குடுத்தனமாக கூட இருக்கட்டும், நீங்கள் வாடகை வீடாக கூட இருக்கட்டும். ஏன்னா வாடகை வீடுனா கூட நீங்கள் 6 மாதம் 3 மாதத்தில் வரப்போதில்லை. ஒரு சில வருடங்கள் நீங்கள் சொந்த வீடு வாங்குற மட்டும் அந்த இடத்துல தான் இருப்பீங்க. ஸோ வாஸ்துங்கிறது நான் திரும்பி இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இந்தியாவில் வந்துட்டு வாஸ்து அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டு அது இங்கே கிடையாது. ஸோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் 4 வாஸ்து ஆஃபீஸ் இருந்தது. ஸோ என்ன அப்படிங்கன்னா வாஸ்து வந்துட்டு அதாவது ஓவரலாக பார்ப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மேஸ்திரிங்க தான் பார்ப்பாங்க வாஸ்து. முக்கியமான ஈசானி மேலே மூளை எது, குபேர மூளை எது, சனி மூளை எது, ஸோ இவ்வளோதான் வாஸ்து வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நடுவில் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ டி நகர்னு பார்த்தீங்கன்னா 20 வாஸ்து ஆஃபீஸ் இருந்தது டி நகரில். அப்போ கேகே நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆஃபீஸ் இருந்தது. வாஸ்துங்கிறது வந்துட்டு அப்போ வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஏன் காணாமல் போச்சு அப்படின்னா ஃபெயிலியர். ஸோ ஃபெயிலியர் மீன்ஸ் வாஸ்து இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதை வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு இந்த மூலையை மாற்றுங்க, ஈசானி மூலையை மாற்றுங்க, தென்கிழக்கில் இது வைக்கக்கூடாது, வடகிழக்கில் இது வைக்கக்கூடாது, தென்மேற்குல அது வைக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரேஷியோ வந்துட்டு கரெக்டாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொரு ரூமுக்கு இந்தந்த சைஸ்
இந்த ரேஷியோ வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே வாஸ்து போறோம். வாஸ்து வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பயப்படுற அளவுக்கு வாஸ்துல ஒண்ணுமே கிடையாது. வாஸ்து வந்துட்டு ஈஸியா நீங்க வாஸ்து பிரச்சனைகள் அதுல எதனா உங்களுக்கு குழப்பங்களோ அதுல ஒரு தடங்கல்களோ இருந்ததுன்னா நீங்க ஈஸியா வந்துட்டு வாஸ்துக்கு வந்துட்டு தீர்வு கண்டுடலாம். ஸோ வாஸ்துங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது இந்தியாவை பொறுத்த மட்டும். என்னைக்கும் குளோபலா பாத்தீங்கன்னா அந்த சைனா, உங்களுக்கு சைனா, ஹாங்காங், ஒரு சில கண்ட்ரில மட்டும்தான் வாஸ்து இன்னைக்கும் ஃபாலோ பண்றாங்க. ஏன் அப்படின்னா ப்ராக்டிக்கலாவே நான் சொல்றேன் உங்களுக்கு, இது சேலஞ்சிங்கா சொல்லுவேன். நான் வந்துட்டு ஒரு பெரிய மீடியா கம்பெனி ஒரு டைம்ல வந்துட்டு அவங்க என்ன அப்படின்னா இந்தியா பூரா வச்சுட்டு இருந்தாங்க ஓன் ஆஃபீஸ். அந்த இவங்க வந்துட்டு இப்போ ஃபாரின்ல இருந்து வர வச்சு வாஸ்து தான் பார்த்தாங்க. அவங்க நல்லா போயிட்டு இருந்த சேனல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஒன்லி டெல்லியில மட்டும்தான் ரன் பண்றாங்க. ஸோ என்ன அப்படின்னீங்கன்னா அது போல வந்துட்டு ஒரு 20 கம்பெனி, அம்பத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 6-7 கம்பெனி அது போல இந்த வாஸ்துக்கிட்ட. அப்போ நான் சொல்றது வந்துட்டு நாட் நவ், ஒரு 20 இயர்ஸ் பேக். அப்போ இதை மாத்துங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்துட்டு இந்த சேர் அங்கே போடுங்க, அந்த டேபிள் எங்கே போடுங்க, இங்கே போடுங்க சொல்லி குழப்பி அவங்க இருக்கிற பிஸ்னஸும் ஒன்றும் இல்லாமல் கடங்காரனாக தான் போனாங்க. ஸோ தயவு செஞ்சு மக்கள்கிட்ட நான் இது வந்துட்டு உங்கள் சேனல் மூலியமா சொல்லிக்கிறேன், வாஸ்து இருக்கு, வாஸ்து இல்லைன்னு கிடையாது. ஆனால் நீங்கள் டீப்பாக சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வாஸ்து குறைபாடு இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பஞ்சபூதங்கள் தான் வாஸ்து. இந்த பஞ்சபூதங்களை நீங்கள் வந்துட்டு ப்ளீசிங் பண்ணாலோ அதுக்கு பரிகாரம் பண்ணிங்கனாலே சின்ன சின்ன குழப்பங்கள், நிம்மதி இல்லாத சூழ்நிலை எல்லாமே வந்துட்டு சரியாயிடும். நீங்க இப்ப கரெக்டா கேட்டீங்க. இப்ப நம்ம வாங்கறதுக்கு வந்துட்டு வீடு மனை வாங்கறதுக்கு வந்துட்டு அவசியம், ரொம்ப அவசியம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்க போற அந்த மனையோ வீட்லயோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்துட்டு ஒரு தற்கொலைன்னு சொல்லுவோம், சூசைட். அவங்க வந்துட்டு தன்னோட வாழ்க்கையை வந்துட்டு அழிச்சிக்க கூடாது, மனிதனுக்கு உரிமை கிடையாது சூசைட் பண்ணிக்கிறதுக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செயற்கை மரணம் அது. ஸோ அது பண்ணீங்கனாலே அது ஒரு பெரிய தோஷம் தான். சைனாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு வீடு விற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் நவ் சைனாவில் அவங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சூசைடு இது போல் தற்கொலை நடந்திருக்குன்னு மறைச்சி விற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு மரண தண்டனை. அப்போ அது எவ்வளோ பவர் பாருங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சூசைடு நடக்கிறது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வாங்க போகிற மனையில் வந்துட்டு ஒரு துர்சக்தி இருக்கலாம். துர்சக்தினா நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு முன்னாடி சிலர் வாட்டி இந்த எந்திரம்லாம் புதைச்சிருப்பாங்க. ஏன்னா என்ன நம்ம இந்த இந்தியா பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழகம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கும் நம்ம ஆன்மீகம் எல்லாத்துலேயுமே. ஸோ அந்த மந்திரம் தந்திரம் எல்லாமும் இருக்குது. எப்போ ஆன்மீகம் எப்போ பாசிட்டிவ் எங்கே இருக்கோ அதே இடத்துல நெகட்டிவும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பூமி பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்துட்டு மந்திரிச்சு அந்த பூமியில் வந்துட்டு ஒரு சில தகுடு புதைப்பாங்க. அதே போல் மிருகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு இறந்து போன மிருகங்கள், மனித உடல்கள் சுற்றி போடுறது, இது போலலாம் அந்த பூமியில் இருக்கலாம். இப்போ நீங்க இதெல்லாம் பார்க்காம வந்துட்டு மனை வாங்குனீங்க, இல்ல ஒரு நிகழ்வு நான் சொன்ன பாருங்க சூசைட் பண்ணிக்கிறது, இது போல நிகழ்வு நடந்த வீட்டுல வந்துட்டு போனீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கணவன் மனைவி வந்துட்டு விரிசல் ஏற்படும், சந்தோஷம் இருக்காது, உடல்நல பாதிப்பு வந்துட்டு வாஸ்து வந்துட்டு இல்லைன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், வளர்ச்சி இருக்காது. ஓகே சார். அதே மாதிரி இப்போ பொதுவாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலும் இல்லை வாடகை வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலும் எந்த ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சார்? முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு பார்க்கணும் மேடம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பசுமாடை எடுத்துன்னு போய் வச்சிங்கனாலே போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு வீடை வாங்குறீங்க, எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டி முடிச்ச உடனே பசுமாடை அந்த கூட்டு போவாங்க. புரியுதுங்களா? கண்ணுக்குட்டியோட கூட்டிட்டு போறாங்க. தயவு செய்து உங்க சேனல் மூலியமா நான் சொல்லிக்கிறேன், நீங்க ஒரு நிலம் வாங்கதாக இருக்கட்டும் இல்ல செகண்ட் ஹேண்ட் கட்டின வீடுன்னு சொல்லுவாங்க, நீங்க அந்த கட்டின வீடு இல்ல பழைய வீடும் நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா அதுவும் ஒரு ஜாதக அமைப்பு தான். ஸோ ஜாதக அமைப்புல வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. ஜாதக அமைப்புல வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன வீடு அமையும்னு சொல்லிட்டு. 4ஆம் இடம் வந்துட்டு சுகஸ்தானம், 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். ஸோ இந்த 2 பிளானட்டும் 2 இடத்துலையும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சில பாசிட்டிவான கிரகங்கள் இருந்தது அப்படின்னீங்கனால அவங்க புது வீடு வாங்குவாங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நெகட்டிவ் இல்லை கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்தது, இல்லை பார்வை வந்துட்டு நெகட்டிவ் பிளானட்டோட பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் வீடு, பழைய வீடு, அதே போல் சனி கொஞ்சம் அவங்களுக்கு நெகட்டிவான பார்வை பார்த்தா அவங்க பழைய வீடு வாங்குவாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மனை வாங்குறதாக இருக்கட்டும் வீடு வாங்குறதாக இருக்கட்டும், நீ ஒரு நீர்நிலை நீ அந்த இடத்துல நீராதாரத்தை கூட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பசுமாடை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல பசுமாடு வராது, கண்டிப்பாக வராது. இப்போ நீர் நம்ம வந்துட்டு என்னென்னவோ ஆராய்ச்சி பண்ணுறோம், அந்த தேங்காய் வைக்கிறது, இந்த குச்சி சுற்றுவாங்க உங்களுக்கு, நம்ம போர் போடுறதுக்கு இன்னைக்கும் இருக்கு, ஸ்டில் செய்யறாங்க. அதெல்லாம் கூட ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள். ஆமா ஆமா. அப்ப நீங்க வந்துட்டு பெஸ்ட் நெகட்டிவ் எனர்ஜி எது கண்டுபிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பசுமாடு கண்டுபிடிச்சிடும். பசுமாடு கண்ணுக்குட்டியோட நீங்க கூட்டிட்டு போனீங்க அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல ஈரப்பதம் நீர் ஆதாரங்கள் இருக்கா இல்லையா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பசுமாடை நீங்க விட்டீங்கனாலே போறோம், தீவனம் போட்டு விட்டுட்டீங்கன்னா
அந்த இடத்துல அது சும்மா ஒரு 5 நிமிஷம் உட்காரும், இல்லைன்னா படுத்துக்கும். அப்போ அது படுத்துது உட்காருது அப்படி கம்ஃபர்ட்டா இருக்கும், அது கத்தாம கித்தாம. அப்படி இருந்ததுனாலே வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு 100% பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்ட்டு அர்த்தம். பசுமாடு வந்துட்டு ஈஸி நீங்க கண்டுபிடிக்க, ஏன்னா பெரிய விஷயம் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஏரியால நீங்க அதுக்கும் வந்துட்டு ஒரு சார்ஜ் பண்றாங்க இன்னைக்கு. ஸோ நீங்க பசுமாடு கண்ணுக்குட்டி கூட்டிட்டு வாங்கன்னா சிட்டில ஜாஸ்தி சார்ஜ், அது ஒரு ப்ரொஃபஷனா பண்றாங்க. ஆனா அது உண்மையாக வந்துட்டு அது செயல்முறைக்கு பார்த்தீங்கன்னா உகந்தது தான். ஸோ ரிமோட் ஏரியாலாம் சும்மா கொடுத்தீங்கன்னா போதும், கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு ஒரு முதல் மரியாதை பண்ணீங்கன்னா. ஸோ பசுமாடு கண்ணுக்குட்டி வந்துட்டு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா பண்ணிடலாம். அதே போல நீங்க வந்துட்டு அங்க இடத்துல போறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு ஒரு கலச பூஜைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு வீடு வாங்க போறீங்க செய்யறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கலச பூஜை பண்ணிட்டு அதை சுத்தி ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிடுங்க, ஒரு 9 எலுமிச்சம்பழம். இப்ப நீங்க வீடு வாங்க போறீங்கன்னா கூட சரி, ஒரு அந்த ஏன்னா சிலர் ஒத்துப்பாங்க, சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா மனையில நீங்க கேட்கலாம், நாங்க பூஜை பண்ணிட்டு செய்யறோம் சார் அப்படின்ட்டு. ஸோ அந்த கலசம் அந்த எலுமிச்சம்பழம் அந்த இடத்துல வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா மாவிளை, அப்ப அந்த இடத்துல நெகட்டிவ் இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நெக்ஸ்ட் டேவே அந்த எலுமிச்சம்பழம்லாம் அழுகி போயிடும். ஓஹோ! இப்ப சப்போஸ் ஒரு வீட்ல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாரி தோணுது அப்படிங்கும்போது, அதற்கான வழிமுறைகள் நம்ம என்ன விஷயங்கள் பண்ணணும்? ஏன்னா ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்போது நெறைய பரிகாரங்கள் எல்லாமே இருக்குது. அதுவே வாஸ்து அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து இடிச்சு கட்டுறது மட்டும் தானா? இல்ல அதற்கும் பரிகாரங்கள் இல்ல மேடம், அது வந்துட்டு புது ட்ரெண்ட் ஆகிட்டாங்க மேடம். உனக்கு வந்துட்டு ஈசானி மூட சரியில்லை, குபேர மூட சரியில்லை அப்படின்னு. ஆக்சுவலா வந்துட்டு உங்க வீட்டுல எது முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா குபேரமலை, ரைட், ஓகே, நல்ல விஷயங்கள். அதே போல பூஜை அறையை வந்துட்டு ரொம்ப விசேஷமா கரெக்டா பார்த்து வைக்கணும். முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசக்கால் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வாசக்காலை வந்துட்டு வாசக்கால்னு சொல்ல நிலக்கால்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வாசக்காலை நீங்க வந்துட்டு கரெக்டா வச்சுட்டீங்க அப்படின்னீங்களே அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இந்த வாஸ்து வந்துட்டு பாதி வந்துட்டு இல்லை 75% வந்துட்டு எடுப்படாது. வாசக்கால் தான் முக்கியம். நீங்க அந்த வாசக்காலுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுங்க. வாசக்கால் கூட என்ன பண்ணா டம்மியா போடுறாங்க இன்னைக்கு. தயவு செஞ்சு நான் உங்க சேனல் மூலியமா திரும்பி சொல்லிக்கிறேன், நீங்க வாசக்காலுக்கு வந்துட்டு இந்த டம்மி கல் எல்லாம் போடாதீங்க. 50 ரூபா 100 ரூபா போட்டு இந்த நவரத்ன கல் போடுறாங்க, அது போடாதீங்க. நல்ல நவரத்னம் போடுங்க, உங்களுக்கு ரஃப் பீஸ் கிடைக்கும். ரஃப் பீஸ் நவரத்னம். அதே போல பவழம் வந்துட்டு நல்ல பவழமா 2 3 போடுங்க கண்டிப்பாக. ஏன் அப்படின்னீங்கன்னா வீடு மனை பொருள் கணவன் மனைவி உறவு இதுக்கெல்லாம் யார் அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அதிபதி. ஸோ நீங்க அதுல வந்துட்டு ரூபி போடுங்க, எல்லாமே போடலாம். நிறைய பேர் போறாங்க. இப்ப வைரம் கூட ஒரு பிளேட் ஆட்டம் விற்கும் உங்களுக்கு, புரியுதுங்களா? அது கம்மி தான், அதெல்லாம் 50 ரூபா 100 ரூபா தான் அதெல்லாம் உங்களுக்கு. அப்ப பவழம் மட்டும் நல்ல பவழமா போடுங்க. வாசக்கால நீங்க கரெக்டா போட்டுட்டீங்க அப்படின்னீங்கனாலே வீட்டுல வந்துட்டு வாஸ்து தோஷங்கள் வராது. அப்ப நீங்க ஏற்கனவே சொல்லலாம், சார் வீட்டுல இது போல வாஸ்து தோஷம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்ப நீங்க சொல்லலாம், அது கொடுத்தனா இருக்க வீடா இருக்கட்டும், சொந்த வீடாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துட்டே இருக்கும், வளர்ச்சி தடைப்படும், குழந்தை பாக்கியம் தடைப்படும். மெயினா இப்ப திருமணம் ஆயிட்டு போறாங்க வாடகை வீடுக்கு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கண்டிப்பாக நான் சொல்றேன் வீட்டை மாத்து. ஆமா ஆமா ஆமா, பஞ்சபூதத்துக்கு உகந்த ஸ்தலம் தான் மனை வீடு. அது வாடகை வீடாக இருக்கட்டும், சொந்த வீடாக இருக்கட்டும். உங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை பேரு தடை ஏற்படுதா, வீட்டை மாத்துங்க, வீட்டை மாத்துங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ சொந்த வீடா உங்களுக்கு இருக்கு, என்னால் வீடு மாற முடியாது சார் அப்படின்னீங்கன்னா டைம் பீங் நீங்கள் வந்துட்டு ஒரு வீட்டை வந்துட்டு அதை வாடகை கூட்டிட்டு ஷிஃப்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். அங்கே சின்ன சின்ன குறைகள் இருக்கும். நம்ம வாஸ்துக்கு என்ன பரிகாரம் நான் சொல்றேன். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்கள். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவங்களுக்கு வந்துட்டு மன நிம்மதி இருக்காது, திருமணம் ஆச்சுன்னா குழந்தை பாக்கியம் தடைப்படும். ஸோ இப்போ ஏன் தடைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சுற்றி வரேன், கணவன் மனைவி அந்யோன்யம், அந்த அந்யோன்யம் இல்லை அப்படின்னீங்கனாலே அந்த இடத்துல இஷ்யூஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த இடத்த விட்டு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுங்க. அந்த மனையில் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன குறைகள் இருக்கு. அடுத்து இந்த குபேர தீபம் குபேர பூஜை பத்தின ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன, அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் இருக்கு மேடம்? இல்லை நம்ம குபேர பூஜை நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இந்த வாஸ்துக்கு நான் சொல்லிடுறேன் என்னென்ன ரெமெடி இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு வாஸ்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு மனை பார்க்குறோம், அந்த இடத்துல வந்துட்டு தோஷம் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்க முடியாது. சிலர் வந்துட்டு நம்ம சொன்னோம் கலசம் எலுமிச்சம்பழம் வைக்கலாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வாங்குறீங்களா என்ன சார் கன்ஃபார்ம்? இப்போ நீங்க ஒரு பழைய வீடு வாங்குறீங்க, புது வீடுனா பிரச்சனை இல்லை, நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அப்போ அந்த இடத்துல தோஷம் இருக்கா, அந்த இடத்துல வேற எதனா பலி கொடுத்துருக்காங்களா, அந்த இடத்துல எந்திரம் மந்திரம் தந்திரம் இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு உகந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த பூஜை போடுறீங்க பாத்தீங்கன்னா மனை பூஜை போடும்போது கடல் நீர் எடுத்துன்னு வந்து ஊத்துங்க ஃபர்ஸ்ட். கடல் நீர். அதே போல கடல் நீர் வந்துட்டு நீங்க ஒரு 2-3 இது பண்ணலாம். நீங்க ஒரு நல்ல ஒரு 3-4 இது சொல்லுவோம் பாத்தீங்களா, கலசம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு 5 கலசத்துல கடல் நீர் எடுத்துட்டு வந்து 4 மூலையிலையும்
நீங்க எங்க வீடு கட்டுறீங்க அந்த 4 மூலையிலும் கடல் நீரை ஊத்திடுங்க. அப்புறம் நடு பூமி இருக்கு பாத்தீங்களா, நடு பூமியில வந்துட்டு கடல் நீரை ஊத்திடுங்க. ஊத்துனீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பூமியில இருக்கிற குறைகள் வந்துட்டு எதனா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்துன்னா கூட எடுத்துரும். அதே போல நீங்க வந்துட்டு அங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு நீங்க வீடு கட்டுற மட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு உப்பு குவியல் இருக்கு பாத்தீங்களா, உப்பு குவியலை வந்துட்டு அந்த நடு மனையா இருக்கட்டும் நடு வீடா இருக்கட்டும் சும்மா ஒரு 2 கிலோ 3 கிலோ கல் உப்பு குவியலை வச்சுட்டு வந்துடுங்க. ஒரு வாரம் 10 நாள் இருக்கட்டும். அந்த இடத்துல எதனா நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா கூட இந்த காத்து வந்துட்டு அடிச்சு உப்பு கரையும் பார்த்தீங்களா, காத்தோட காத்தா அந்த நெகட்டிவ் வந்துட்டு போயிடும். ஓகே, இதுதான் ரகசியங்கள். அதாவது ஆமா நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா அதுக்கான ஆமா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கடல் தண்ணி வந்துட்டு உகந்தது, உகந்த பரிகாரம். அதே போல அந்த குபேர பூஜை சொன்னீங்க பாருங்க, நீங்க இப்போ நீங்க வீடு கட்டிட்டீங்க, குடுத்தன வீடு இருக்கீங்க, எனக்கு வந்துட்டு நிம்மதியே கிடையாது சார் அப்படின்றீங்க, சந்தோஷம் கிடையாது சார், முன்னேற்றம் இல்லை இப்படி எல்லாம் சொல்றீங்க. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா குபேர போட்டோ வச்சுக்கோங்க. குபேர விளக்குனே கிடைக்கும். சிலருக்கு குபேர விளக்கு கிடைக்கல அப்படின்னீங்கன்னா குபேரனோட போட்டோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு 4 மூலை இருக்கு பாத்தீங்களா வீட்டுல, அந்த 4 மூலையிலும் அகல் விளக்கு, அகல் விளக்குல என்ன பண்ணுங்கன்னு காயின் எதனா போடுங்க. ஒரு 2 ரூபாய் காயினோ ஒரு 5 ரூபாய் காயினோ இல்ல வெள்ளி காயின் போட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம். வெள்ளியில காயின் விற்பான் உங்களுக்கு, இந்த 1 கிராம் 2 கிராம்லாம். அந்த 4 காயின்லயும் வீட்டு முனையில இருக்க 4 காயின் போட்டுடுங்க. அதே போல வந்துட்டு வாசல் துளசி மாடம் வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அங்க ஒண்ணு மொத்தம் 5 விளக்கு, 5 விளக்க வந்துட்டு அகல் விளக்கு நெய் தீபம் ஏத்திட்டு அந்த வெள்ளி காயினோ காயின் போட ட்ரை பண்ணுங்க. 2 ரூபாய் 5 ரூபாய் உங்களால வெள்ளி காயின் முடியும்னா வெள்ளி காயின் போடுங்க. ஏன் அப்படின்னா சுக்கிரன் வந்துட்டு சுகத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு. சோ மண்ணு நம்ம சொல்றோம், ஏன் அகல் விளக்கு சொல்றோம்னா மண்ணு யாருக்கு உகந்ததுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கு உகந்தது. ஸோ அதில் போடுற ஒவ்வொரு மெட்டீரியல் நெய் எதுக்கு உகந்தது, திரி எதுக்கு உகந்தது, ஸோ எல்லாமே பஞ்சபூதத்தை ரிலேட் பண்ணி தான் வருது உங்களுக்கு. ஸோ இந்த விளக்கை வந்துட்டு விடாம ஏத்துங்க, ஒரு 48 நாள் ஏத்துங்க. இப்போ உங்களால ஏத்த முடியல அப்படின்னா உங்க வீட்டில் இருக்க ஜென்ஸ் கூட ஏத்தலாம், குழந்தைங்க கூட ஏத்தலாம். நமக்கு வந்துட்டு அந்த கண்டினியூட்டி தான் முக்கியம். வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் ஏத்தலாம், புரியுதுங்களா? அதனால வந்துட்டு இது விடாம ஒரு 48 நாள் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற வந்துட்டு தடைகள் வந்துட்டு நீங்கிடும். ஓகே சார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதாவது ஒரு மனை வாங்கினாலும் இல்லை வீடு வாங்கினாலும் அதிர்ஷ்டம் வந்து பயங்கரமா இருக்கும். அது என்ன காரணத்தினால சார்? ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ போன எபிசோடு கொண்டு சொன்னோம், உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வீடு கட்டுவாங்க 10 வீடு கட்டுவாங்க அப்படின்னீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க செவ்வாய் வந்துட்டு நீச செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல. நீச செவ்வாய் இருந்தா நிறைய பேர் வந்துட்டு நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. கிடையாது, நீச செவ்வாய் இருந்தா பூர்வீக சொத்து கண்டிப்பாக இருக்கும். 1% இல்ல, நீச செவ்வாய் இருந்தா 95% பூர்வீக சொத்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அதே போல நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ சுக்கிரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன், சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு சில வீட்டுல இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு 1 வீடு 2 வீடு இல்ல, குறைஞ்சது 5-6 வீடு வந்துட்டு அதை சொல்லுவாங்க கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த சுக்கிரன் செவ்வாய் வந்துட்டு பர்சனல் லைஃபை மட்டும்தான் கை வைப்பார். திருமண வாழ்க்கைனா இல்லாம பண்ண மாட்டார், திருமண வாழ்க்கை தடை ஏற்படுத்துவார், கொஞ்சம் லேட் திருமணம் ஆகும் அவங்களுக்கு. ஆனா எங்க சுக்கிரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளாதார ரீதியா அவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். 4 வீடு வாங்குவாங்க, 5 வீடு வாங்குவாங்க. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எதுல பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நிலத்துல தான் பண்ணுவாங்க, நிலம் வீடு ரியல் எஸ்டேட். ஸோ இந்த கன்ஜெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இது வந்துட்டு கொடுப்பார். அதே போல வந்துட்டு சனி செவ்வாய் வந்துட்டு ஒரு சில நெகட்டிவ் கொடுப்பார். சனி செவ்வாய் கூட பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த வீடு மனை பொருள். அதே போல இருக்கிறதுலே டாப்பான 1க்கு 5 வீடு சார் இவர் கேரண்டியா வாங்குவார். எந்த கன்ஜெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு செவ்வாய். நீங்க வந்துட்டு ஒரு சில தோஷங்களே வந்துட்டு செயல்படாது. இது நிறைய பேர் சொல்றது இல்ல. ஜாதகத்துல வந்துட்டு எந்த கட்டத்துல குரு செவ்வாய் இருந்தாலும் சரி, நம்ம சொல்லுவோம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 5ஆம் இடம் 6ஆம் இடம், அப்படி கிடையாது. எக்ஸாம்ஷன் ஒரு சில வீட்டை தவிர குரு செவ்வாய் எங்க இருந்தாலும் அவங்கள வந்து நீங்க பொண்ணும் கொடுக்கலாம் பையனும் கொடுக்கலாம். புரியுதுங்களா? நீங்க மற்ற தோஷத்தை வந்துட்டு பார்க்க வேணும். குருவும் செவ்வாயும் கன்ஜெக்ஷன் இணைவு எந்த ஜாதக கட்டத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு வந்துட்டு மேன்மையான வாழ்க்கை. மினிமம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 4-5 கோடி சொத்து இருக்கும். அப்படி எதுவுமே அட்லீஸ்ட் ஒரு 2 வீடானா வச்சிருப்பாங்க. ஸோ குரு செவ்வாய் அமைப்பு வந்துட்டு அமைப்புலயே வந்துட்டு எது உகந்ததுன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயோட, ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் கூட திருமணம் கொஞ்சம் தடை ஏற்படும், கொஞ்சம் லேட் திருமணம் சொல்லிருக்காங்க. ஆனா குரு செவ்வாய் வந்துட்டு திருமணத்தையும் கொடுப்பாரு, வீடு மனை பொருள் அமோகமான மேன்மையான வாழ்க்கை. அவங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்க மாட்டாங்க, மெத்தையில தான் இருப்பாங்க. அதாவது மெத்த மீன்ஸ் என்ன, உங்களுக்கு 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது போல ஒரு அமைப்பை யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் நினைவு கொடுப்பாங்க அவங்களுக்கு.
சார் நிறைய பேருக்கு வாஸ்துல நிறைய சந்தேகங்கள் எல்லாமே இருக்கு. அதுல வந்து இந்த தெருக்குத்து, அதுக்கப்புறம் வந்து முச்சந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்களே, அதற்கான விளக்கங்கள் எங்களுக்கு சொல்லுங்க சார். ஆக்சுவலா நம்ம வீடு இருக்கு பாத்தீங்களா மேடம், 2 தெரு 3 தெரு. இப்ப இந்த இடத்துல வீடு இருக்கும், இந்த பக்கம் ஒரு தெரு வரும், இந்த பக்கம் ஒரு தெரு, இந்த பக்கம் ஒரு தெரு வரும், 2 தெரு 3 தெரு. அந்த 3 தெரு சேரும் இடத்துல உங்க வீடு இருக்கும், அத வந்துட்டு தெருக்குத்து அப்படின்வாங்க. முச்சந்தினும் இதேதான், உங்களுக்கு 2 தெரு இப்படி ஒரு ரோடு வரும், இப்படி ஒரு ரோடு வரும். உங்க வீடு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல செப்பரேட் நிறைய வீடு இருக்கும், ஆனா நம்ம வீடு மட்டும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். இது ஒரு ஃபால்ஸ் ஒப்பீனியன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, முச்சந்தி தெருக்கூத்துல இருந்தா வளர்ச்சி ஏற்படாது அப்படின்னு. கிடையாது. முச்சந்தி தெருக்கூத்துல இருக்கிறவங்க வந்துட்டு கோடீஸ்வரனா இருக்காங்க. கணவன், மனைவி, குழந்தை, தொழில், வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா ஒரு சில குறைகள் சிலருக்கு இருக்கும். ஏன்னா அந்த மனையில அந்த இடத்துல குறை இருக்கும். சோ இதுக்கு ஒரே நிவாரணம் என்ன அப்படின்னா, வாஸ்துக்கு வந்துட்டு பெஸ்ட் சொல்யூஷன். வாஸ்து எந்த குறையா இருக்கட்டும், நான் இதை வந்துட்டு உங்க சேனல் மூலியமா சொல்லிக்கிறேன், எப்படியாப்பட்ட வாஸ்து குறையா இருந்தாலும் வீட்டு வாசல்ல வந்துட்டு முதல் சொல்யூஷன் என்னன்னா விநாயகர். அது தெருக்குத்துவா இருக்கட்டும், முச்சந்தியா இருக்கட்டும், வாஸ்து குறை உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன விநாயகரை வந்துட்டு வாசல்ல வந்துட்டு வச்சிடுங்க. அதுக்கப்புறம் வீட்லயும் நடுவுல வந்துட்டு விநாயகர் வைங்க. பொதுவாக போட்டோல பாத்தீங்கன்னா நடுவுல தான் விநாயகர் இருப்பார், ஆனா விநாயகர் மட்டும் செப்பரேட்டா வைங்க வீட்டு உள்ள. ஆமா, இப்ப நம்ம நிறைய வீட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்கு, விநாயகரோட போட்டோ இருக்கிறதோ இல்ல குட்டியோ ஒரு சிலை இருக்கிறதோ நம்ம பார்த்திருக்கோம். என்ன காரணத்தால விநாயகர் வைக்க? ஆமா மேடம், அதாவது திருஷ்டியை போக்க முதல் கடவுள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் சிவன், முருகன், நிறைய பார்வதி, என்னென்னவோ சொல்லுவோம். ஆனா இன்னி மட்டும் வந்துட்டு விநாயகருக்கு இருக்கக்கூடிய தடைகளை யார் தகர்த்தெறிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகர் தான். சோ விநாயகருக்கு இருக்கிற ஒரு வீரியம் வந்துட்டு யாருக்குமே கிடையாது. நீங்க விநாயகர் கிட்ட அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா கூட சரி, உடனே சாங்ஷன் ஆகும். சோ தடைகள், இந்த ஒரு சில பரிகாரங்கள், வாஸ்து குறைகள்லாம் யார் தீர்ப்பான்னு சொன்னீங்க அப்படின்னா அதிபதி. புரியுதுங்களா? யார் அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகர் தான் உங்களுக்கு. ஸோ இந்த விநாயகரை வாசல்ல வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில குறைகள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நிவர்த்தி ஆகும், வாஸ்து குறைகள். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டு உள்ள நடுவில் வந்துட்டு ஒரு புத்தர் வைக்கலாம், புத்தர். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமை வைக்கலாம். ஆமை புகுந்த வீடு அது சும்மா மேடம், அது ஒரு ட்ரெண்ட் தான். அது அமீனா புகுந்த வீடும் ஆமை புகுந்த வீடும் விளங்காது அப்படின்னு. அப்படி கிடையாது. ஆமை வந்துட்டு உலகத்திலே ஸ்லோவா போற அனிமல் எது? ஆமை. புரியுதுங்களா? அப்போ உங்க வீட்டு உள்ள வந்துட்டு ஆமை வருது, வீட்டுல நீங்க 10 மெம்பர் இருக்கீங்க, ஆமை வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இட் வில் டேக் 1 to 2 hours. கரெக்டுங்களா? அப்ப வீட்டுல இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு அப்சர்வ் பண்ணல. அப்போ வீட்டுல இருக்கவங்க வந்துட்டு என்ன இருக்காங்க, உங்களுக்கு புத்திசாலியா கிடையாது. எதுலையுமே ஒரு கேர்லெஸ்னஸா, ஒரு வீட்டுல வந்துட்டு ஒரு இன்வால்மெண்டோட இல்ல, உங்களுக்கு ஒரு அலட்சிய போக்கு, எதையும் கவனிக்காம இருக்காங்க. அப்ப நீங்க எதையுமே கவனிக்காம இருக்கனால ஆமையே புகுந்துருது உங்க வீட்டு உள்ள. புரியுதுங்களா? அப்ப அந்த கேர்லெஸ்னஸ் நீங்க வந்துட்டு வளர்ச்சி இருக்காது. இவ்வளவுதான். ஆமை புகுந்த வீடும் வந்துட்டு அமீனா புகுந்த, அதெல்லாம் வந்துட்டு இந்த நடைமுறையை மாத்திட்டாங்க. ட்ரெண்ட் வந்துட்டு இதுதான். ஒரு வீட்டு உள்ள ஆமை பூர்ற மட்டும் நீங்க கவனிக்காம இருந்தீங்கன்னா நீங்க எந்த லட்சணத்துல குடும்பம் நடத்துறீங்க? புரியுதுங்களா? ஏன்னா ஆமை வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துல வராது. நான் சொல்லிட்டேன் பாருங்க, உங்களுக்கு அது 1 கிலோமீட்டருக்கு வரது இட் வில் டேக் 1 to 2 hours உங்களுக்கு. அப்போ உங்க வீட்டுக்குள்ள அது ஏறி மெதுவா வர மட்டும் நீங்க கவனிக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்க அந்த வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும்? ஒரு சின்ன வீட்டுல ஒரு நுழையிற ஒரு பொருளையே நீங்க பார்க்க முடியாது, வேகமா நுழையிற பொருள் கிடையாது. அப்போ அதுதான் சொல்லிட்டாங்க, ஆமை நுழையது நீங்க கவனிக்காம இருக்கு, அப்போ உனக்கு எங்க அந்த முன்னேற்றம் ஏற்படும்? ஸோ பெஸ்ட் வாஸ்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விநாயகர், நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தர், மூணாவது இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமை. இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு பெஸ்ட் என்ன எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு நாள் வீட்டுல வந்துட்டு நடு வீட்லயோ இல்ல சுவாமி ஆள்லயோ ஒரு கலசத்துல வந்துட்டு மட்டை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க, அந்த மட்டை தேங்காய் வச்சுட்டு சுத்தி மாவேல வச்சிடுங்க. அந்த மட்டை தேங்காய் உள்ள வந்துட்டு தண்ணி, மஞ்சத்தூள், காயின் எல்லாமே போடுங்க. ஃபுல்லா வச்சுட்டு அந்த மாவேல வச்சுட்டு சுத்தி எலுமிச்சம்பழம் வச்சிடுங்க. எலுமிச்சம்பழத்துக்கு வந்துட்டு அபரிதமான சக்தி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த இடத்துல நீங்கள் வச்சிடுறதுனால அந்த வீட்டில் எதனா ஒரு வாஸ்து குறை இருந்தால் கூட இந்த மட்டை தேங்காய் வந்துட்டு எடுத்துரும். அந்த மட்டை தேங்காய் என்ன பண்ணுங்க, தூக்கி போட்டுடுங்க, யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீர்நிலையில தூக்கி போடுறது ரொம்ப விசேஷம். அப்படி நீர்நிலையில தூக்கி போடணும், வெளியில தூக்கி போட்டுங்க, கால்படாத இடத்துல வந்துட்டு தூக்கி போட்டுடுங்க. இது வந்துட்டு வாஸ்து குறை வீட்டில் எதனா இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் எடுத்துரும். அதே போல் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, வீட்டுக்கு வந்துட்டு வாஸ்து குறையாக இருக்கட்டும், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்துட்டு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எல்லாத்தோட விநாயகர்லாம் நம்ம வந்துட்டு ஸ்பிரிச்சுவல். ஆனா வாஸ்து பொருள், ஒரு வளர்ச்சி, வாஸ்து கோளாறு, தடைகள் இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
மயில் இறகு ஒன்று, அந்த மயில் பஞ்சஸ் சொல்லுவோம் உங்களுக்கு. அது நிறைய பேர் வந்துட்டு இதை பால் காய்ச்சல் அன்னைக்கு எடுத்துட்டு போய் வைப்பாங்க. இதோட தி பெஸ்ட் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்போம், மூங்கில் செடி. மூங்கில் செடி வாசல்ல வைங்க. இப்ப ஃபேன்சியா வந்து சின்னதா ஜாஸ்தி வளராது, மொட்டை மாடியில கூட வைக்கலாம் நீங்க. ஸோ மூங்கில் செடி நீங்க வாசல்ல வச்சீங்க அப்படின்னீங்கனாலே உங்களுக்கு வாஸ்து தடையும் அடிபட்டுடும், பொருளாதாரமும் வளர்ச்சியை வந்துட்டு கொடுக்கும். வாஸ்து பத்தின நிறைய சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். நன்றிங்க. பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் 9566363971 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்.